Hello everyone, welcome back to CoinTrade Academy. இன்னைக்கு நாம பார்க்க போறது டோக்கனமிக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா டோக்கனமிக்ஸ் என்னன்னா ஒரு டோக்கனோட எக்கனாமிக்ஸ். அதாவது ஒரு கிரிப்டோ டோக்கன் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சப்ளை இருக்கு, அங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்களா, அது எல்லாம் டோக்கனமிக்ஸ்ல வருமா என்ற விஷயம்தான் இந்த டோக்கனமிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சப்போஸ் நீங்க ஒரு ஃப்ரூட்ஸ் கடை வச்சிருக்கீங்க சொன்னா ஃப்ரூட்ஸோட ரேட் என்ன, அது எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க, ஆஃபர் கொடுக்கலாமா, டேஸ்ட் பண்றதுக்கு ஃப்ரீயா சாம்பிள் கொடுக்கலாமா, எல்லாமே உங்களோட கடையோட எக்கனாமிக்ஸ். இதே விஷயம் தான் கிரிப்டோவுல டோக்கனமிக்ஸ் என்று சொல்லுவோம். இப்ப இந்த டோக்கனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய மெயினான விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா total supply versus circulating supply, burning mechanism, allocation and distribution, அதே மாதிரி incentive and rewards, இது இப்படியான விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. இப்ப total supply versus circulating supply பத்தி பார்த்தோம்னா எவ்வளவு டோட்டல் coin கிரியேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கு, இதுதான் அது அந்த டிமாண்டையும் சப்ளைல பர்ன் செய்யும் வந்து எஃபெக்ட் பண்ண போகுது. அதே மாதிரி இந்த பர்னிங் மெக்கானிசம் பார்த்தோம்னா சில டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்றாங்க என்று சொன்னா, அதாவது பெர்மனன்ட்லி டெஸ்ட்ராய் பண்றாங்க என்று சொன்னா அந்த டோக்கனுக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றாங்க. இதால என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த டோக்கனோட பிரைஸ் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த அலோகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி பார்த்தோம்னா ஒரு டோக்கனை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு சொன்னா அது ஃபவுண்டர்ஸுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள இருக்கிற ஆட்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், பப்ளிக் சேலுக்கு அதாவது அவுட் சைடருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், டீம் லாக்அப் இருக்கா, வெஸ்டிங் பீரியட் இருக்கா, இது எல்லாமே டிரான்ஸ்பரன்சிக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அதே மாதிரி இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸை பார்த்தோம்னா மைண்ட் பண்றதாக இருக்கட்டும், ஸ்டேக்கிங் பண்றதாக இருக்கட்டும், டிஃபரெண்ட்ல போனஸ் எடுக்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாமே டோக்கனமிக்ஸ்ல வரப்போகுது. அதாவது நீங்க ஒரு டோக்கனை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு ரிவார்ட் கிடைக்கும் சொன்னா அப்படின்னா அதுவும் டோக்கனமிக்ஸ்ல வரப்போகுது. இது எல்லாமே கேட்க சிம்பிளா இருந்தாலும் ரியல் இன்வெஸ்டரும் சரி ட்ரேடர்ஸும் சரி இப்படித்தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மெயினான கான்செப்ட் என்னன்னு சொன்னா ஒரு டோக்கனுடைய டோக்கனமிக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த டோக்கனுக்குரிய பிரைஸ் வேல்யூ செய்யும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், ப்ராஜெக்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அதே மாதிரி தான் டோக்கனமிக்ஸ் வந்து வீக்கா இருந்துட்டு அப்படின்னு சொன்னா இதுக்கு நேர்மாறா அப்படியே இருக்க போகும். அதாவது பிரைஸ் வேல்யூ வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா டிக்ரீஸ் ஆக போகுது, அந்த டோக்கனுக்குரிய ட்ரஸ்ட் வந்து என்ன செய்ய போகுதுன்னா குறைய போகுது. இப்படியான சில விஷயங்கள் வந்து இந்த டோக்கனமிக்ஸ் வந்து வீக்கா இருந்தா நடக்க போகுது. ஸோ இதுதான் டோக்கனமிக்ஸ். டோக்கன் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல வீக்கா இருக்கான்னு புரிஞ்சுக்கிறதோட அந்த டோக்கன்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த டோக்கனமிக்ஸ் உடைய கான்செப்ட். இந்த விளங்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிரிப்டோல யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் CoinTrade Academy சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.